ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட தேசிங் நகர் பகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என மாமன்ற உறுப்பினர் மீது அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட மூக்கண்டப்பள்ளி அருகில் உள்ள 17வது வார்டுக்குட்பட்ட தேசிங் நகர் குடியிருப்பு பகுதியில் போதுமான அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என மாமன்ற உறுப்பினர் நாகராஜ் அவர்கள் மீது அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். குடிநீர் வசதி, சாலை வசதி, சாக்கடை வசதி உள்ளிட்ட எண்ணற்ற அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் தெரிவிக்கையில், நாங்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமான அரசு பரம்போக்கு நிலத்தில் கடந்த 40 ஆண்டுகளாக குடியிருந்து வருகிறோம். இந்த நிலையில் தாங்கள் பரம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருவதால் எங்களை அரசியல்வாதிகள் யாரும் மதிப்பதில்லை. ஓட்டு கேட்க வரும்பொழுது வீடுகளுக்கு பட்டா வாங்கி தருகிறோம், உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அத்தனையும் செய்து தருகிறோம் என உறுதிப்பட தெரிவித்து வாக்குகளை சேகரித்து ஜெயித்து விடுகிறார்கள். பிறகு நாங்கள் யார் என்று தெரிவதில்லை. அந்த கவுன்சிலருக்கு இந்த நிலையில் நாங்கள் அரசாங்கத்திற்கும் செலுத்த வேண்டிய வரிகள் அத்தனையும் செலுத்தி வருகிறோம். நாங்கள் குடியிருக்கும் வீடுகளுக்கும் வரிப்பணம் கூட செலுத்தி வருகிறோம். எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் உள்ள ஆதாரமே இதுதான். எங்களுக்கு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, பேங்க் புக், பள்ளி குழந்தைகளுக்கான சான்றிதழ்கள் உள்ளிட்ட அத்தனையும் ஆதாரங்கள் இந்த ஏரியா பகுதி பெயரில் தான் உள்ளது. இந்த நிலையில் எங்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும். அதே போன்று தேசிய நகருக்கு அருகாமையில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் இருந்து கழிவுநீர் ஊருக்குள் புகுந்து வருவதால் இந்த பகுதியில் உள்ள குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை டெங்கு, மலேரியா, அலர்ஜி போன்ற பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போன்று துப்புரவு பணியாளர்களை விட்டு வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை தாங்கள் ஏரியாவிற்கு வந்து தூய்மையாக வைத்துக் கொள்ளும்படியும் மாநகராட்சி நிர்வாகம் எங்கள் பகுதி மக்களின் நலனை கருதி உடனடியாக நடவடிக்கை எடுத்து போதுமான அடிப்படை வசதிகள், பட்டா உள்ளிட்டவை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கும் மாநகராட்சிக்கும் கோரிக்கை வைத்து பேட்டியளித்தார் கார்பெண்டர் ராஜப்பா உடன் பெயிண்டர் ரமேஷ். இந்த ஏரியால கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் வந்தாரு. நிறைய வீடுகளுக்கு பட்டா கொடுத்திருக்காங்க, இலவச பட்டா, வீட்டு மனை பட்டாங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த தேசிய நகருக்கு ஏதாவது கொடுத்திருக்காங்களா? அந்த மாதிரி 650 வீட்டுக்கு ஒசூர்ல கொடுத்திருக்காங்க. தேசிய நகருக்கு 17வது வார்டுல எதுவுமே பண்ணல. நாகராஜ் என்ற நண்பர் கவுன்சிலர் அவரு கொடுக்குறேன்ட்டு நம்ம கிட்ட பெட்டிஷன் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. நான் நேரடியா போனேன். ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தாங்க ஒரு கம்பெனி ஓபன் பண்றதுக்கு. அப்ப அவர் நேரடியா அந்த பெட்டிஷனால நான் தான் வச்சுட்டு இருந்தேன். வச்சுட்டு இருந்தோடனே நம்ம கோபால் அவரே இருந்தார் பக்கத்துல. இருந்த உடனே என்ன பண்ணாங்க, அவரு நம்ம கவுன்சிலர் நாகராஜ் நானே கொடுக்குறேன், நேரடியா கொடுக்குறேன்னாங்க. சரி, அவரும் வாட்ஸ்அப்ல நம்ம கொடுத்தது வந்திருக்கு அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் எதுவுமே பண்ணல. நம்ம தேசிய நகருக்கு எதுவுமே பண்ணல. 17வது வார்டுல நாகராஜ் அவரு மேலும் மக்களுக்கு என்ன வேணுமோ பண்ண சொல்லுங்க, பண்ணாதான் நம்ம செய்ய முடியும். நானு இப்ப பட்டா கொடுக்கறதுக்கான மனு கவுன்சிலர் கிட்ட கொடுத்தீங்களா, சிஎம் கிட்ட நேரடி கொடுத்தீங்களா? நேரடியா அவரே கொடுத்தாரு. நானும் பக்கத்துல தான் நின்று இருந்தேன். இப்ப அந்த பட்டாக்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்களான்னு கேட்டீங்களா? பட்டாக்காக நடவடிக்கை திருப்பும் போலாமான்னு கேட்டேன். இல்ல, நான் கொடுத்துக்கிறேன், எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காங்க. என்ன அனுப்பியிருக்காங்களா வாட்ஸ்அப்? அது நம்ம ஏரியாக்கு ஆயிடும் அப்படின்னு சொன்னாப்புல. பட்டா கொடுத்துருவான்னு சொல்லியிருக்காப்ல. பட்டா கொடுத்துருவாங்க, நான் எல்லாம் ரெடியாடுன்னு. அதுக்கு நான் கேட்டேன், ஆனா ஏதாவது ஒரு விடிகாலம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். இப்ப இந்த ஏரியாக்கு போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை என்று இந்த மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? குற்றச்சாட்டு மக்களுக்கு இப்ப ஒரு கவுன்சிலர் மக்களுக்கு சேவை செய்யறது தான் வேலை. நீங்க ஓட்டு வாங்குறீங்க, ஓட்டு வாங்கிட்டு திருப்பும் ஒரு நாள் வரீங்க, 10 நாள் 15 நாள் அடுத்தது எதுவுமே எட்டு பாக்குறது இல்ல. அப்புறம் திரும்ப நாங்க தேடி போனாலும் நான் இங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் எங்க போய் தேடுறது? நானும் 34 வருஷம்
உங்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க இந்த ஏரியா? வாக்குறுதி அவங்க 545 வார்த்தை கொடுத்தாங்க. நம்ம இங்க ஏதோ அடிப்படை வசதிகளெல்லாம் ஒண்ணும் செய்யல. உங்க ஏரியாக்கு என்னென்ன அடிப்படை செய்தி தரேன்னு சொல்லிட்டு அந்த இல்ல கவுன்சிலர் வந்து சொன்னாங்க, நான் பட்டா வாங்கி கொடுக்குறேன்ட்டு அறிவிச்சாங்க. என்னது டாடா ஏசில வச்சு அறிவிச்சாங்க. பண்ணல, எதுவுமே பண்ணல. தேசிய நகர்ல பாத்ரூம் கட்டி இருக்காங்க. அந்த பாத்ரூம்ல வந்து மக்கள் வந்து 250 வீடு 265 வீடு இருக்கு. அங்கே வந்து யாரும் வந்து அங்க போறது இல்ல. அடிப்படை வசதிகள் வந்து நம்ம ரோடு கிளியரன்ஸா வந்து எதுவுமே இல்லை. ஒண்ணு, அதுக்கு வந்து நாங்க அந்த பாத்ரூமுக்கும் வந்து டேக்ஸ் கட்டுறோம். ஒரு ஆளுக்கு 2 ரூபா. இப்ப எங்க வீட்டுல 8 பேர் இருக்கிறாங்க. 8 பேருக்கு 16 ரூபா கட்டுறோம். அது கட்டியும் எதுவும் வந்து வேலை வந்து கரெக்டா செய்யல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ரோடு வந்து கிளியரன்ஸ் இல்ல. ரோடு இதனால வந்து மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து இந்த கிளீன் பண்ணு சொல்றீங்களா? மாநகராட்சி தான் பண்ணோம். அவங்களுக்கு நாங்க கொடுக்கணும் இல்ல. பணியாளர்கள் உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து கிளீன் பண்ணுவாங்களா? வரதுங்களே வாரத்துக்கு எங்க வர்றது இல்ல, ஒண்ணு இல்ல. பாவம். அந்த அதிகாரிக்கு தகவல் கொடுத்திருக்கீங்களா? அதிகாரிக்கு ஆல்ரெடி வந்து நான் கொடுத்திருக்கேன். முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல வந்து நான் வந்து பிடிஷன் கொடுத்திருக்கேன். என்ன சொல்றாங்க அதிகாரிங்க? அவங்க அதிகாரிங்கன்னா மேல் கொண்டு வந்து அவங்க குப்பை எடுக்கிறவங்க வராங்க, நீட்டா வந்து உங்களுக்கு ரோடு இருக்கும். இன்னொரு விஷயம் எடுத்துருக்காங்களா இது வரைக்கும்? இது வரைக்கும் ஏதோ எப்போ 4 நாளுக்கு 5 நாளுக்கு ஒரு முறை வராங்க. அது எப்போ வராங்கன்னு தெரியல. இப்ப நாங்க வேலைப்பட்ட மக்களுக்கு இருங்க, நாங்க வெளியில வேலைக்கு போயிடுறோம். வெளியில வேலைக்கு போனாலும் வந்து எந்த நேரத்துல வராங்கன்னு தெரியுது இல்ல. எந்த நேரத்துல வராங்க, எப்போ போறாங்க நாங்க பாக்குறது இல்ல. காலையில போனா சாயந்தரம் எல்லாம் வந்து அவங்க வந்தா கிளீன் பண்ணி போயிடுறாங்களா? எங்க கிளீன் ஒண்ணும் இல்ல. கவுன்சிலரு 17 வார்டு கவுன்சிலர் தான் பார்க்கணும். நாங்க அவர்கிட்ட நிறைய முறை நாங்க சொல்லியிருக்கோம். நிறைய முறை சொன்னாலும் நான் பாக்குறேன், நான் நேரிடம் வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. திருப்பம் அவரு எங்க சொல்றாரு, திருப்பம் கிடைக்கிறது இல்லை. கிடைக்கும் போதெல்லாம் நான் லால் கேட்ல சொல்றேன், சொன்னாலும் எதுவுமே கிடையாது.